சபை பாத்தீங்களா? சபை கண்ணுவாங்க. சபை எப்படிப்பட்ட சபை? பூரா தெரிஞ்சுட்டா முட்டை முட்டை எது கூட தேவலகத்திலே தேவ சபை, திலையிலே கழக சபை, ஏற்றிய சத்திய திரு
திருஞான சபை தேவலத்தில் தேவ சபையை பார்த்தது கிடையாது. திணையில திரு நடுவ சபை அதுவும் பார்த்தது. ஆனா வள்ளலார் ஏற்றிய சபையை வருஷத்துக்கு ஒரு முறை கை பூசுதப்ப அந்த வள்ளலார் சபையை பார்க்கிறோம். அதை போல பெருத்த நாள சபை சபை பெருவராமந்த சபை வருகால வாலி பீக்கல் அந்த சபை வருகால இவெல்லாம் பெருமையா சொல்றது தெரியுமா? வருகால வாலிபர்னா சாதாரண விஷயமே கிடையாது. இவங்க தான் என் கூத்த பாக்குறாரு. இந்த கெட்டிக்காரன் கூத்த பாக்குறாரு. இவன் இந்த சின்ன பசங்க சட்டி போடலையா அது மாதிரி சரியா பசங்களை ஏன் பெருமையா சொல்றேன்னா இந்த கெட்டிக்கார ஒரு 10 மணிக்கு வரணும். 10 மணிக்கு வரையும் இந்த கெட்டிக்கார ஒரு 10 மணிக்கு வரணும். இல்ல ஒரு 11 மணிக்கு வரணும். இல்ல இந்த கெட்டிக்கார ஒரு 12 மணிக்கு வரணும். சரியா பசங்களா என்ன பாக்கிறதோட சரி பாத்தியார் வேஷம் வந்து பாட்டு போடுவாங்க 12 1 மணிக்கெல்லாம். அப்பெல்லாம் இவன் சூத்தம் வாழ் இருக்கும், அவன் சூத்தம் வாழ் இருக்கும். சாப்பிட்டு வரல காத்தோட்டமான ஏனா நம்ம பெருமா கடைக்கடிக்கலாம் அப்படி போட்டு உட்காருவான். இந்த பாயை எடுத்து நீ படுற போற அவஸ்தை. ஐயா 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 ஏன்னா ஒரு இடம் போட்டு உக்காரு. மாதிரி அப்படி கண்டுவாங்க மந்திரிக்குடிய ஆளு என்ன பேரு என்ன கோட்டையா ஊரு யாருன்னா கத்தி எடுத்து குந்தி எடுத்துருவான். நம்ம அடிக்கிற தெரிகிற அதரா வாத்தானா கெட்ட வார்த்தை கிடையாது. எப்படி அதுக்கு என்ன அர்த்தம்? 4 பேர் ஓத்தானா கோச்சிருங்க. ஓத்தானா கெட்ட வார்த்தை கிடையாது. தூக்க மாட்டீங்க போ வருதுன்னா தூக்க மாட்டீங்களா? கவுரு சொல்லுவா ஓத்தானா நிறைய பேர் கோச்சிறாங்க. ஓத்தாடுறது கெட்ட வார்த்தை கிடையாது. அது மாதிரி மம்மால கோச்சிக்கிறான். அம்மா இல்லையான்னு தான் அதுக்கு அர்த்தம். ஓத்தானா உனக்கு ஏன் பாவம் வரக்கூடாதுன்னா உன்னையா கேக்குறேன். உன் அம்மா தயா கேக்குறான். உன் அப்பனுக்கு தான் வரணும் பாவம். நீ ஏன் பாவம்? மெட்ராஸ் போயிருக்கீங்களா? மெட்ராஸ்ல 3 மெட்ராஸ் தெரியுமா? என்ன மெட்ராஸ்? மொன மெட்ராஸ் கை உடச்சு கை மொன மெட்ராஸ் நடு மெட்ராஸ் அடி மெட்ராஸ் மெட்ராஸ் எங்க இருக்குது? நடு மெட்ராஸ் அடி மெட்ராஸ். சும்மா போட்டு சூத்தடி என்ன சொன்ன? மெட்ராஸ்ல 3 மெட்ராஸ் இருக்குன்னா என்ன மெட்ராஸ்? அது எங்க இருக்குது? மொன மெட்ராஸ் நம்பர் வந்து போகும்போதே தாம்பரம் மொன மெட்ராஸ். தாம்பரம் முதல் மெட்ராஸ். நடு மெட்ராஸ் சொன்ன சைதா போட்ட அது நடு மெட்ராஸ். அடி மெட்ராஸ் சொன்ன தெரியுமா? அது 800 எக்மோர் பாஞ்சால குறவந்தி நாடகாட்டி லாஸ்ட் மெட்ராஸ். அதான் ஆமாண்டா அதான் மொழில கிடையாது. லாஸ்ட் மெட்ராஸ் ஞாபகம் வருது. நம்ம பாஞ்சால குறவந்தி நாடகம் ஆடிட்டு பஸ் கிடைக்காத ரோல் பண்ணி நம்ம நாடகக்காரர் எத்தனை பேர்? 18 பேரு. இந்த 18 பேரும் இந்த கூத்து முடிஞ்ச உடனே வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டி பச்சை துண்டு இதை போட்டிருந்தா நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல வருவோம். இந்த பஸ்ஸுக்காரன் பார்த்தா பெரியார் பஸ்காரன். என்னடா இத 10 டிக்கெட் நிக்குது, 10 18 டிக்கெட் நிக்குது. அட்ரா விசில கண்டக்டர் விசில வச்சா ஒரு டிரைவர் நிறுத்திட்டாரு. நம்ம முதல்ல எதை ஏற்றுவோம்?
நம்ம சாமான இருக்கக்கூடிய சாமான்கள் எல்லாம் உள்ள ஒரு 4-5 மூட்டை இருக்குது. அது 4 மூட்டை 2 பொட்டி இந்த மிருதகம் இத புற வண்டியில பஸ்ல ஏத்துவோம். பாப்பா கண்டக்டர் டிரைவரும் இவனுக்கு எங்கேயோ குடும்ப காலி பண்ணி வரானுங்க போலுங்க. இவனுக்கு நம்ம இடம் கொடுக்கணும் அப்படின்னா பஸ் நிறுத்தாமே போயிடுவோம். அப்புறம் ஊருக்காரங்க பார்த்து சேலஞ்ச் வச்சாங்க சொல்றாங்க. அது மாதிரி நான் யாரு? அது எப்ப அப்ப நடந்தது ஆடி மாசம். இப்ப எப்ப இந்த ஆடி மாசம் கூப்பிடுவாங்க தெரியும். அது மாதிரி நான் யாரு? என் ஊரு என்ன? உம்மல என் பேரு என்ன? அழகுறாங்க அம்மா. என் ஊரு பேரு சொன்னதானே தெரியும். ஆமா சொல்லுங்க. கூத்தாட வந்த அரங்கம்மா பாடி நீதான் நீ ஆம்பளை மாதிரி அடிக்கிறேன் ஜாட்டியை தந்தீங்களா வேற என்ன தந்தீங்க தூக்கு மாட்டுற கவுர் மாதிரி இருக்குது
போகட்டும். வா அது என்ன ஏய், சிக்கன் பதி 8 சிக்கன் பதி 8 பேசாத சிக்கன் பதி 8 8 விசி என்பது 4 4 கோமணம் 16 ஏய் கோணங்கள் 16 கோலங்கள் 16 கோணங்கள் 16 ஏய் ஒரு பக்கம் போனா ஏய் அகட விகட ராயல் பப்பு அகட விகட ராயல் பாபு இன்னொரு பக்கம் போனா ஏய் கெட்டியக்காரன் கட்டியக்காரன் கொப்ப கூத்தாடி கொப்ப கூத்தாடி செருப்பு நடிகர் அதுதான் எட்டு வாரத்தண்டு. இருக்கிறான் பாருடா. சிரிப்பு நடிகர் சிரிப்பு நடிகள் நகைச்சுவை தென்றல் நகைச்சுவை தென்றல் அப்படி என்று ஏய் அனைத்துமான பேருக்கு தெரியும் தெரிந்த விஷயம். கெட்டிக்காரன் தான் தெரியும் ஆமா ஆனா நான் சாதாரண ஆள் இல்ல எப்படிடா? ஆறாத பெண்ணை ஆட்டி வைப்பேன் ஐயோ கூடாத பெண்ணை கூட்டி வைப்பேன் அது எப்ப? நல்லா வாழற பொண்ணை தாலி எடுத்து அவங்க ஆத்தா ஒரு தேத்தி விட்டுருவோம் ஏய் ஏய் வாழாத பொண்ண வாழ வைப்பேன். அழாத பெண்ணை வாழ வைப்பான் ஆமா நல்லா வாழற பொண்ணை தாலி எடுத்து அவங்க ஆத்தா ஒரு தேத்தி விட்டுருவோம் ஏய், எனக்கு தெரியாத விஷயம் கிடையாதுயா மேல் மலையாளம் ஏழ் மலையாளம் மொன மலையாளம் பெண் மலையாளம் சொட்டா, பெண் மலையாளம் பெண் மலையாளம் பெண் மலையாளம் பெண் மலையாளம் அதான் போய் வந்த ஆளு ஏய் எனக்கு தெரியாத வித்தியே கிடையாது கிடையாது. நீ வேணா என் மந்திரத்தை சோதனை பண்ண போறியா ஆமாம்பா யாருன்னா ஒரு பையனை கூப்பிட்டு தம்பி கை தூக்கின்னு வர இருக்கிறவர் கூட்டோடனே பையன் வந்துட்டேன் எல்லாம் பாருங்க உன் பேர் என்ன தம்பி ஐ, நான் சட்டிலாம் உருவ மாட்டான் உன் பேரு பேரு யோகேஷ் அம்மா பேரு என்ன அம்மா பேரு பானுமதி அப்பா பேரு பத்மா பத்து வச்சுக்கலாமா சரி 10 வச்சுலாம் இருக்கா அக்கா இருக்குதா அப்பா அம்மா கூத்து பார்க்க வரணும் அக்கா வீட்டுக்கு அனுப்பிச்சு விடலாமா அக்கா வீட்டு போய் பையனை ஒப்படைங்களா அக்கா இருக்குதா அக்கா இருக்குதா இருக்கா என்ன பண்ணிக்கிறா? ஏய், இப்ப பேசினால இந்த பையன் ஆமா இப்ப உனக்கு ஊமையாக போறான் ஊமையாக போறியா? அப்ப பேச வச்சிருக்கா அப்புறம் பேச வச்சிருக்கு நீ உள்ள போ சச்சா 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 நீ உள்ள போ எல்லாரும் கட்டு கட்டுறாங்க. கட்டுனா கட்டு எவ்வளவு கட்டு சத்தியம் வரணும் ஆமா ஆமா இப்ப இந்த பையனை ஊமையாக போறான் ஏய் எப்படிடா அந்த பையனை ஊமையாகிட்டே எப்படி வருதா? மறுபடியும் பேச வச்சிருவேன் மறுபடியும் பேச வைப்பியா? தம்பியா உன் பேர் என்ன சொன்ன யோகேஷா யோகேஷ் அருமையான பேர் இப்ப என் மண்டத்தை தன்மையா பார்க்க போறீங்க சொல்லுங்க இப்ப நான் சொல்றியா சொல்லுங்க. ஓம் திகோ திகோ ஓம் திகோ திகோ கட்டு 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 எட்டு திக்கும் எட்டு திக்கும் கிழவ கோமண்ட தொங்க கட்டு நீ சொல்ல சொல்ல நான் சொன்னேன் கூத்து பாக்குறான்ல இந்த கசகசன்னு இருக்காங்க கொஞ்சம் தொங்க கட்டினா ஃப்ரீயா இருக்கும் கிழவ கோமத்தை தொங்க கட்டு திகோ 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 கல்கத்தா காட்டேரி யா தமிழ்நாட்டு காட்டேரி எங்க போச்சியா? இந்த ஊரு காட்டேரிலாம் ஏறி உள்ள படுத்துட்டு பிறல்றான் அவன் வரமாட்டான் ஏன் கல்கத்தா காட்டேரி கல்கத்தா காட்டேரி ஏன் பாம்பே பைரவி ஆம்பே பைரவி எந்த ஊர் பைரவி எங்க போகுது? இந்த ஊர் பைரவி சுடுகாட்டுல படுத்துனுக்குறான் வரமாட்டான் ஏன் பாம்பே பைரவி பைரவி பாம்பே பைரவி ஏன் தாலியாத்த முண்டை எங்கடிக்கிற இறங்கி ஏய் பையனை பயப்பட்டாது எப்படி ஊமையாகிற மட்டும் பாரு தம்பி உன் பேர் என்னடா? அவன் பல்ல கட்டின்னு பேச மாட்டான் ஏய் உன் பேர் என்னடா? நான் தான் ஊந்தி ஆயிட்டல அப்புறம் அவன் தான் கேட்கறான் தம்பி உன் பேர் என்னடா? அவன் பேச மாட்டான் ஏய் ஏய் அவளா நீ என்ன ஊரு? பேச இதுக்கு எழுதுற பாப்போம். ஏய்
தம்பி ஆ. அவன் என்ன பேச மாட்டான் ஓ, என்னுடைய மந்திரத்து தம்பி அவன் சரி, முதல்ல இதெல்லாம் சொல்ல மாட்டான் இப்ப நான் கேட்கற கேள்வி பதில் சொல்ல பாரு தம்பி கல்யாணம் ஆகி போச்சா காலியத்தோட அம்மா வீட்டுக்கிறவனுக்கு எங்க கல்யாணம் இருக்கு ஏய் கல்யாணத்துக்கு மண்டபத்துக்கு போய் வந்து நினைக்கிறா ஏய் ஏசுடா எத்தனை படிக்கிறா வேறு மந்திரத்தை மொழிவில் முட்டிக்கிறான் சீக்கிரம் யாராவது அவன் பேசும்போது எதனா தொல்லை பண்ணிக்க அவன் மேல சூத்திர முட்டை ஓட வச்சிருவான் ஓம் நசி நசி கரெக்டா சொல்லு ஓம் நசி ஓம் நசி மசி மசி கெட்டிக்காரனுக்கு ஒரே பசி ஓன் ஏறி ஏறி சாப்பிட்டு வரு ஆனா தீர்த்துனா பாரு கண்ணாடி அங்கதானே ஈஸ்வரன் கோயில் இருக்குதா போனா ஓ திக 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 பேசும் தம்பி உன் பேர் என்னடா கைத்தல் 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 எப்படி என் மந்திரம் சூப்பருங்க ஓமல வேலை செய்யுது கெட்டிக்காரன் என்று அனைத்துமான பேருக்கு தெரிஞ்ச விஷயம் ஆமா தக்காரத்தை தொழுதாலும் தொழுதாலும் ஆடுவோம் 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 ஒக்கலையத்தில் ஓடுவோம் அதான் கஷ்டமே இப்ப சொல்லு ஓம் என்று சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய அதுக்கு ஓம் ஓம் என்று சொல்லக்கூடிய பிரணவ பொருள் விநாயக பெருமானை நோண்டி வேண்டி அவரை வேண்டி வேண்டி பிறகு நாடகம் சொல்லுங்க நாலு பேர் மட்டும் நம்ம சாமி கும்பிட போறோம் ஓகே விநாயகர் நான் சொல்றீங்களா சுவாமி சத்தமா பேசுறேன் ஆச்சாரா சாமி பிச்சை எடுக்க வந்துருக்கா வீட்டுல சாப்பிட்டு வரல சத்தமா பேசுறேன் சாமி கல்லு எடுத்து அடிச்சிருந்தால சாமி ஒன்னா சொல்லுங்க கோரசா சாமி ராபிட்டுக்காரன் நினைக்கிறாங்க சத்தமா சொல்லுங்க சாமி ஓம் கணேசா ஓம் கணேசா எப்பா அந்த வேலை செஞ்சாரு கணேசா 24 அந்த வேலை பண்ணலாம் பாக்குறாரு சாமி ஓம் கணேசா அவன் நல்லா படிக்கணும் இதே ஊருக்கு தலைவரா வரணும் அப்படி தலைவரா வந்தா தெருவுக்கு தெரு வீட்டுக்கு வீடு சாராய கடை ஒயின் ஷாப் வைப்போம் ஒரு பாட்டு ஒரு புல்லு வச்சுக்கலாம்
பாதத்தில் பிள்ளையானவர் பணிந்திருக்கிறேன் ஆசிரியம் கூப்பிடுறான். கொடுத்து சுவாமி ஏய், உங்களை வேண்டி வரவேற்க காரணம் காரணம் என்ன? என்ன காரணம் நகரம் ஏய், இந்த நாடு செழிக்கவும் நாடு ஜெயிக்க வேண்டும். நல்ல மழை விடுது வரைக்கும் நல்ல மழை வேண்டாம். ஏய், விடுத்து உடனே பேடி நல்ல மழை. நேற்று இரவு வந்து உறங்கி விட்டு சென்று விட்டோம். ஆமா அது ஞாபகம் இருக்கட்டும். என்று உறங்காமல் கூத்தாடுங்க. ஆமா, இந்த நாடு செழிக்க வேண்டும். நாடு ஜெயிக்க வேண்டும். நல்ல மழை பொழிய வேண்டும். நல்ல மழை பெய்ய வேண்டும். இந்த ஊர் செழிக்க வேண்டும். ஊர் ஜெயிக்க வேண்டும். ஒற்றுமையுடன் வாழ வேண்டும். ஒற்றுமையுடன் வாழ வேண்டும். இன்று இரவு நடத்தக்கூடிய நாடகத்தில் தலை குற்றம் மேல குற்றம் இசை குற்றம் சொல் குற்றம் இந்த கெட்டியார குற்றம் ஆமா, முடிகிற வரைக்கும் பல குற்றங்கள் இருக்கும். இருந்தாலும் குற்றம் இல்லடா குற்றங்கள் பரப்பர குற்றங்கள் இருந்தாலும் இருந்தாலும் சாமி காத்து ரசி வேண்டும் மையம். அப்பா நீ நடந்தோ நீங்கள் நடத்தபடியான நாடகத்தில் யாதொரு குற்றங்கள் இருந்தாலும் நானே முன்னிட்டு கவனம் செய்கின்றேன். அச்சமின்றி நாடகத்தை நடத்துவாங்க. அந்த வெகு நேரம் ஆகுது. ஆமா. ஐயரு கூட்ட சாவி எடுத்து வாங்கி சாப்பிட்டு போயிட போறாரு. ஐயருக்குடா அந்த வேலை. போயிட்டு போங்க. சரி ஆகட்டும். இந்த ஓமனை சொல்லக்கூடிய விநாயகர் வணங்கணும். ஆமா. நாவில் அமரக்கூடிய ஆமா, தலைவானை வணங்கணும். வணங்கினோம். தெய்வங்கள் எல்லாம் மறைமுகமாக நின்று காட்சி கொடுக்குது. காட்சி கொடுக்கக்கூடியவது. வாயை திறந்து பேசக்கூடிய இந்த மனைவி தெய்வம். ஆமா, மாதா பிதா குரு தெய்வம். இன்னைக்கு சிவபெருமானுக்கு ஆமா, அபிஷேக ஆராதனை செய்து செய்து வீதி உலா கொண்டு வந்து வந்து தேர் பாத்தியா ஆமா, தேர் திருவிழா. எப்பேற்பட்ட தேர். ஆமா ஆமா, ஆனா அந்த சிவபெருமான் வாயை திறந்து பேசுவாரா? பேச மாட்டார். ஏங்க எனக்கு அபிஷேகம் பண்ணுங்க, ஆமா, எனக்கு வீதி உலா கொண்டு வாங்க அப்ப அப்படின்னு அந்த சிவபெருமான் வாயை திறந்து சொன்னாரா? கேட்க மாட்டார். அவர் பேச மாட்டார். ஆமா, அது வெறும் கல்லுதான். பேசக்கூடியது யாரா? வாயை திறந்து பேசக்கூடிய மனித தெய்வம் தொகைகிறாங்க. ஆமா, அமர்ந்திருக்கக்கூடிய குரு பெரியவர்கள். இவங்க நினைச்சாதான் ஆமா, இந்த சாமி வெளியே வர முடியும். வெளியே வர முடியும். அதனால வாயை திறந்து பேசக்கூடிய மாதா பிதா வணங்கி வணங்கி பிறகு நாடகம். தாய்மாரே பெரியோரே வாரி தமிழ் மலக்கும் தெருக்கும் சிறைப்பாரி வாயார வாழ்த்துதனை கூறி உங்கள் வாய் நிறைய சிரிப்பொலியை தாரி. இசையும் நாடகமோ எங்களிடம் குவிந்திருக்குமே, இசையின் பாவினங்கள் அமர்ந்திருக்குமே, உயிர் மொழியும் மயில் நடனம் சேர்ந்திருக்குமே, உயிர் மொழியும் மயில் நடனம் சேர்ந்திருக்குமே, தெருக்கூத்தினங்கள் பல தரித்திகள் அமர்ந்திருக்குமே. தமிழர்களின் பழம்பெருமை வாழ்ந்த கலை இது. தமிழர்களின் பழம்பெருமை வாழ்ந்த கலை இது. இப்ப தடுமாறி நலிந்த நிலையில் தேய்ந்து கிடக்குது. அமுதனும் தெருக்கூத்தை பழிக்கலாகுமா? அமுதனும் தெருக்கூத்தை பழிக்கலாகுமா? அதனை பாதுகாக்காமல் அடிக்கலாகுமா? வாரி ஐயா மாறி நீங்கள் கூறி இரவினிலே இலவசமாய் கதையை கேட்கலாம். யாரும் எந்த இடத்தில் வேணாலும் வந்து பார்க்கலாம். கலகல கலகல வென்று சிரித்து மகிழலாம். கலகல கலகல வென்று சிரித்து மகிழலாம். தெருக்கூத்தினர்கள் பல கதைகளை வகுத்து உணரலாம்.
வாரி வாரி நீங்கள் ஊரி வணக்கமுங்க எங்களுக்கு வாழ்த்து கூறுங்க வந்தமந்து அமைதியாக கூட்டம் பாருங்க மனக்கும் கோடேரி ராமசாமியும் பெருமை பெற்ற பாடல்களை அமர்க்கூடிய மாதா பிதா குரு தெய்வம் மாதா பிதா குரு தெய்வம். ஆமா ஆமா, நம்ம பெத்த தாய் தந்தை வீட்டுல இருந்தாலும் இருந்தாலும் விடுத வரைக்கும் நமக்கு தாய் தந்தை இவங்கதான் அமர்ந்திருக்கக்கூடிய குரு பெரியவர்கள் எல்லாமே நம்ம விடுத வரைக்கும் இவங்க தான் ஆக்க சேர்ந்த ஊக்கத்தை கொடுக்கக்கூடிய தரக்கூடியவர். தாய் தந்தை தெய்வங்கள். ஆமா, அப்படி இருந்தாலும் நம்ம கம்பெனி விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி வட்டம் விக்கிரவாண்டி வட்டம் நாம் போரூர் நன்னகரம் போரூர் நன்னகரம் ஸ்ரீ சத்தியதேவி நாடக சபா ஸ்ரீ சத்யதேவி நாடக மன்றம். இந்த நாடக சபா இருக்கு நம்ம ஆசானா இருக்கக்கூடிய ஐயா டிவி ஐயனார் நாடக ஆசிரியர் டிவி ஐயனார் நாடக ஆசிரியர் ஐயாவுடைய பார்த்திருக்கோம் பாதத்திற்கும் மற்றும் இருக்கக்கூடிய ஐயா அவர்கள் இன்னும் அதே போர்வையை சேர்ந்த அவருடைய மகனா இருக்கக்கூடிய அந்த கம்பெனி உரிமையாளர் ஐயா சத்யா என்று சொல்லக்கூடிய ஆமா சத்திய பூஷணம். ஆமா ஐயாவுடைய பார்த்திருக்கோம் நெல்லிமலையை சேர்ந்த ஆர்வி மாமா ஆமா மணியண்ண நாடக ஆசிரியர் ஆமா ஐயாவுடைய பார்த்திருக்கோம் மசூல புகழ் விஜய் நாடக ஆசிரியர் ஆமா ஐயாவுடைய பார்த்திருக்கோம் மனம் கோடையுடைய மிருதங்க சக்கரவர்த்தி ஆமா ஐயா என்ன ராகவா லாரன்ஸ் ஆமா ராகவா லாரன்ஸ் கிட்ட ஆமா 4 பாட்டு காணா பாடல் பாடியாக எங்க ஐயா மிருதங்க சக்கரவர்த்தி ஆமா நம் கண்டமானடி சக்கரவர்த்தி அவருடைய பார்த்திருக்கோம் மற்றும் இருக்கக்கூடிய அனைத்துமான பேருக்கு வணக்கம் பல வணக்கம் அப்படி இருந்தாலும் எங்க நாடகாசர் ஒருவார் நாடகம் தெரிவிப்பார். வணக்கம்பா. எப்பேற்பட்ட நாடு மற்ற நாட்டுக்கு சமமரியா நாடு. ஆமா, அப்படி வந்து சொல்லக்கூடிய விழுப்புரம் மாவட்டம் அதுவும் இருக்க முடியாத கண்டாச்சிபுரம் வட்டத்திலே ஒரு பகுதியா இருக்க முடியாத சின்னாக்குளம் கிராமம். ஆமா, அந்த கிராமத்திலே வெற்றிக்க முடியாத சக்தி ஒன்று சமயம் பலவேறு அப்படி அமர்ந்திருக்க முடியாத சிவபெருமானுக்கு இன்றைய ஆலயம் ஆமா திருவிழா. சிவபெருமானுக்கு அபிஷேக ஆராதனை செய்து நாடகம் அதோடு இருந்தால் பெருமை தராது. அப்படி என்று அதோடு இருக்க முடியாத விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி வட்டம் விக்கிரவாண்டி தோசை போறோம் விக்கிரவாண்டி வட்டம் கண்டாசிபுரம் தோசை போட்டோம். போரூர் நன்னகரம். ஆமா, போரூர் நகரத்திலே இருக்க முடியாத சத்யதேவி நாடகம் என்றோம். ஆமா, இந்த சத்யதேவி நாடகம் மன்றத்துக்கு உண்மையான
எப்படி சத்தியபூஷணம் அப்படி என்று சொல்ல முடியாது. ஐயா அவருடைய நாடக குழுவினரை கொண்டு வந்து அதோ இருக்க முடியாது. டிவி ஐயனார் டிவி ஐயனார் டிவி ஐயனார் அவர் நாடக ஆசிரியர் அவர்களை கொண்டு வந்து நாடகம் நடத்த வேண்டும். அப்படி என்று இந்த பெரியோர் எல்லாம் நம்மை அழைத்திருக்கின்றார். விருப்பத்துக்கு இணங்க நடத்தக்கூடிய நாடகம் உடையப்பா அப்படி என்று சொல்ல முடியாது. அதோ இருக்க முடியாத சிவனாக இருக்க முடியாத உடையப்பன் அப்படி என்று சொல்ல முடியாது. சிவனுக்கு இன்று ஒரு நாள் வேலைக்கு எப்படி என்றால் ஊராறு விருப்பத்துக்கு இணங்க அதோ இருக்க முடியாத முப்புராதிகள் தகனம். ஐயோ மூணு சூர்ணா ஆமாண்டா. ஏயா ரெண்டு வீட்டு சூர்ணி பார்த்தா மூணு சூர்ணா. சரி எவனா இருந்தாலும் ஒரு பாயிண்ட்ல போட்டுக்கோ. முப்புராதி தகனம் கமலா ராட்சதன் ஏந்திரா ஏன் எதிரே இல்லையா காலை பருத்துக்குன்னு படுத்துங்கிறாரு. கமலா ராட்சதன் விமலா ராட்சதன் இந்து மாலி அப்படி என்று சொல்ல முடியாது. அரக்கர்கள் வதை சிவனுடைய அரக்கர்கள் வதை அப்படி என்று சொல்ல முடியாது. மூணு சூரன் ஆமாண்டா. மூணு ராட்சதன் அவருடைய வதை காலை பிடிச்சி ரோட்ல வச்சிடும். சிவாபுரநாத்திலே ஒரு வாரமா விளங்கிட முடியாது. முப்ராதி தகனம் என்று சொல்ல முடியாத நாடகத்தை நடத்த முன் வந்திருக்கும் கதாபாத்திரமா இருக்கும். ஆமா பொண்ணுல வச்சு வேந்தன் ஏந்தன் தெய்வேந்திரன் சபைநாடு வருவாங்க.